இந்த வாரம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற லப்பர் பந்து திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழரசன் பச்சமுத்து. இவருக்கு இது அறிமுக படம் தான். இதற்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்து வெளிவந்திருந்த நெஞ்சுக்கு நீதி படத்தோட டைலாக் ரைட்டர் இந்த தமிழரசன் பச்சமுத்து தான். தமிழ் சினிமாவில் கிரிக்கெட்டை மையமாக வச்சு பல படங்கள் வெளியாகி இருந்தாலும் ஆனால் அவை அனைத்தும் வெற்றி பெற்றதா என்றால் கொஸ்டின் மார்க் தான். அதே போல் ஒரு சில கிரிக்கெட் படங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரிலீஸ் ஆகி ஹிட்டான வரலாறு இருக்குது. இந்த வகையில் பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் வெளியான சமீபத்திய ரிலீஸ் இந்த லப்பர் பந்து. முதல்ல இப்படத்திற்கு தமிழ்நாட்டில் 200 திரையரங்குகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ரசிகர்களிடம் கிடைக்கும் வரவேற்பால் படிப்படியாக உயர்ந்து 300 திரையரங்குகளில் தற்போது ஓடிக்கொண்டிருக்கு. லப்பர் பந்து படத்திற்கு கிடைத்த வரவேற்பு காரணமாக பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வசூல் கிடைத்து வருகிறது. முதல் நாளில் 75 லட்சம் முதல் 85 லட்சம் வரை வசூல் செய்யப்பட்டது. இரண்டாம் நாளில் பார்த்தீங்கன்னா 1.35 கோடியில் இருந்து 1.75 கோடி வரை வசூல் செய்யப்பட்டது. மொத்தமாக 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா 2.10 கோடி ரூபாயிலிருந்து 2.50 கோடி ரூபாய் வரை வசூல் செய்திருக்கும் என கூறப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா புழுசட்டை மாறன் விமர்சனம் கொடுத்திருந்தாரு. வழக்கமாக எதிர்மறையான கருத்து சொல்லும் புழுசட்டை மாறன் அவர்கள் லப்பர் பந்து படத்திற்கு மிகவும் பாசிட்டிவாக விமர்சனம் கொடுத்திருந்தாரு. விமர்சகர்கள் புழுசட்டை மாறன் அவர்கள் கூறுகையில் படத்தோட முதல் பாதி மற்றும் இரண்டாம் பாதி சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தமிழ் சினிமாவில் இது போன்ற படங்கள் வெளிவந்து ரொம்ப நாளாக ஆயிட்டது. ஒரு ஹீரோவுக்கும் இன்னொரு ஹீரோவுக்கும் இடையில இருக்கும் மோதல் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என திரைக்கதைகள் விறுவிறுப்பு காட்டியிருக்கிறது. சாதி பிரச்சனை என காண்பிக்காமல் சாதிய சமத்துவம் பேசியிருக்கிறார் இயக்குனர். கிரிக்கெட்டை விரும்பும் இரு ஆண்களுக்கு இடையே நடக்கும் மோதலை உள்ளடக்கிய வழக்கமான விளையாட்டு நாடகமாக இப்படம் தொடங்குது. அட்டகத்தி தினேஷ் ஒரு கடினமான பேட்ஸ்மேன் மற்றும் உள்ளூர் ஜாம்பவான் என்றாலும் ஹரிஸ் கல்யாண் ஒரு வல்லமை மிக்க பந்து வீச்சாளர். அவர் தனது பெயரை உருவாக்க தொடங்குறாரு. இந்த இரண்டு கதாபாத்திரங்களையும் நாம் முதலில் சந்திக்கும் போது கெத்து ஒரு திருமணமான இளைஞன். அவர் தனது மனைவி சுவாசிகா கோபத்தை சம்பாதிப்பதில்லை. ஆனா அவரது பொறுப்பற்ற தன்மையால விரக்தி அடைகிறாரு. அன்பு ஒரு பள்ளி மாணவன். உள்ளூர் கிரிக்கெட் அணியான ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணிக்காக விளையாட போறாரு அன்பு. ஆனா அந்த அணியில ஆதிக்க சாதி வீரர்களால பந்து வீச வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவர் எப்படி சாதிகளை கடந்து வெற்றி அடைவார் என்பதை படத்தோட கதையாகும்.